ஹாய் ஜிடிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். இன்றைய மாணவ பருவம் சவால் நிறைந்தது. கடுமையான போட்டி மிகுந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட பிள்ளைகளை டாக்டரா, இன்ஜினியரா வரணும்னு விரும்புறாங்க. ஆனா குறிப்பிட்ட பாடப்பிரிவுல இடம் கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போயிடுறாங்க. ஆனா நம் வாழ்க்கையில கடவுள் கரத்துல கொடுத்தா நம்ம எப்படி உபயோகிக்க வேண்டுமோ அதற்கு நாம எப்படி கீழ்ப்பணியணும், அதை விளக்குற கதை தான் இப்ப பார்க்க போறோம். அடர்ந்த காட்டுல அடுத்தடுத்து 3 மரங்கள் வளர்ந்திருந்தன. அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆசை. முதல் மரம் தங்கம், வைரம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் நகைப்பெட்டியாக தான் மாறணும்னு ஆசைப்பட்டுச்சு. 2வது மரம் மன்னர்கள் பிரதானிகளை சுமந்து செல்லும் பாய்மர கப்பலாக தான் மாறணும்னு நினைச்சது. 3வது மரம் நான் வெண்ணெய் முட்டும் உயரத்துல வளர வேண்டும், ஆண்டவன் என் மீது இளைப்பாற வேண்டும்னு நினைச்சது. சில நாட்கள்ல மரங்கள் வெட்டப்பட்டன. முதல் மரம் பெட்டியாக மாற்றப்பட்டது. ஆனால் நகை பெட்டியாக அல்ல, மாடுகளுக்கு தீவனம் வைக்கும் பெட்டியாக. முதல் மரம் ஐயோ, என் நிலைமை இப்படியா ஆகணும் அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு. 2வது மரம் நினைச்சது போலவே கப்பலாக மாறியது. ஆனா மன்னர்கள் பயணம் செய்யும் கப்பலாக அல்ல, மீன்கடி படகாக மாறுச்சு. 3வது மரம் வெட்டப்பட்டு ஒரு அறையில வைக்கப்பட்டது. எந்த பயனுள்ள பொருளும் செய்யப்படல. நாட்கள் பல போயிடுச்சு. ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவனுடன் வந்தாள். அரசாங்க உத்தரவுப்படி தன் பெயர்களை பதிவு சொல்ல சொந்த ஊருக்கு வந்தவர்கள் ஊர்ல எங்க இடம் இல்லாம மாட்டு தொழுவத்துல தங்கினாங்க. அங்க அந்த பெண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. மாடுகளுக்கு தீவனம் வைக்கும் பெட்டியில அந்த குழந்தை கிடத்தப்பட்டுச்சு. அந்த மரம் தான் மாட்டு தொழுவத்தில் உள்ள பெட்டியாக உருவாக்கப்பட்டதை எண்ணி வருந்துச்சு. ஆனா அப்பெட்டியில தேவகுமாரன் அல்லவா படுத்திருக்கிறார், நான் பெற்ற பயனை அடைந்து விட்டோம் அப்படின்னு அந்த மரம் மகிழ்ச்சி அடைந்தது. 2வது மனம் மீன்பிடி படகாக மாறி விட்டிருந்தது. ஒரு நாள் அந்த படகு கடல்ல செல்லும் போது பயங்கரமான சூறாவளி காற்று அடித்தது. அதில் பயணம் செய்தவர்களை பதறி அடித்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அதில் பயணம் செய்த தேவகுமாரன் கடலை பார்த்து இறையாதே, அமைதியா இரு அப்படின்னு சொன்னார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படைந்தது. மீன்பிடி படகாக மாறிய மரம் முதலில் வருந்தியது. ராஜாதி ராஜா இயேசு அதில் பயணம் செய்ததற்கு எனக்கு தனக்கு கொடுத்து வைக்கிறதே அப்படின்னு எண்ணி மகிழ்ந்துச்சு. 3வது மரம் யாருக்கும் பயனில்லாம இப்படி தனிமையா விடப்பட்டு விட்டேனேன்னு வருந்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மரம் ஒரு நாள் வெளியே கொண்டு வரப்பட்டது. அதை 2 துண்டாக்கி சிலுவை வடியில் செய்யப்பட்டது. அதை தேவகுமாரன் சுமந்து கொண்டு போனார். அது தேவகுமாரனை சிலுவையில் அறையும் மரமாக மாறுச்சு. ஆனா அந்த சிலுவை மூலம் உலகுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சாபக்கேடான அந்த மரம் தேவகுமாரன் அதிலே தொங்கியதால் புனித மரமா மாறிடுச்சு. தன் ஆசை சிறப்பான முறையில பூர்த்தியானதை குறிச்சு அந்த மரம் அளவில்லா ஆனந்தம் அடைந்தது. ஆகவே 3 மரங்களும் தாங்க என்ன ஆகணும்னு நினைச்சதோ அதை விட உயர்ந்த நிலையவே அடைஞ்சுது. அவை விரும்பிய வழியில் அல்ல, கடவுள் தேர்ந்தெடுத்த வழியில. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.